நெகட்டிவ் எனர்ஜி மேல நம்பிக்கை இல்ல, பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜிலாம் நான் நம்பவே மாட்டேன். எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த ரிலீஜனா இருந்தாலும் சரி, நீங்க ஏதோ ஒரு பாசிட்டிவ் சோர்ஸ் இருக்கு, நான் அதை நம்புறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. எப்படி பாசிட்டிவ் சோர்ஸ் இருக்கோ அதே மாதிரி அதோட ஆப்போசிட் பொலாரிட்டியான நெகட்டிவ் சோர்ஸஸும் இந்த உலகத்துல இருக்கதா செய்யுது. நெகட்டிவ் எனர்ஜிஸும் இருக்கதா செய்யுது, பாசிட்டிவ் எனர்ஜிஸும் இருக்கு, அட் த சேம் டைம் நெகட்டிவ் எனர்ஜிஸும் இருக்கு. இது ரெண்டுமே உண்மைதான். சரி, இப்ப நம்மள சுத்தி ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கு இல்லையா, நம்ம அதை தான் வந்து ஆரான்னு சொல்றோம். இப்ப அந்த ஆரா ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது நம்மளோட எனர்ஜி. இப்ப பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி ஃபீல்டு நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ, நீங்க எந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா இருக்கீங்களோ அதை பொறுத்து மாறும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி எனர்ஜி பாடிஸ் இருப்பாங்க, பட் தே ஆர் லைக் பாசிட்டிவ் என்டிட்டிஸ். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன இடங்களுக்கு போகும்போது யூ கேன் ஃபீல் த தேர் ஓன் எனர்ஜி பாடி விச் ஆர் நெகட்டிவ். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான வீடியோ. இந்த வீடியோட டைட்டிலே நீங்க பார்த்துப்பீங்க. ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி மேல நம்பிக்கை இல்லை, பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜிலாம் நான் நம்பவே மாட்டேன், இந்த நிறைய நெகட்டிவ் என்டிட்டிஸ்லாம் சொல்றாங்க, பேய் அந்த மாதிரி விஷயம்லாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க அப்படி நம்பிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ மேபி தேவைப்படாது, ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணலாம். பட் ஐ எம் டெல்லிங் யூ ரியலி நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? சரி, எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு அதுல ஒரு சில பயமும் இருக்கு, இல்ல அதுக்கு என்ன பண்றது, அது ஒரு பிரச்சனையா இருக்குமா, இந்த மாதிரி நெகட்டிவ் என்டிட்டிஸ் எல்லாம் வந்து இன்னொருத்தவங்களை பொசஸ் பண்ணணும்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்க மீதி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் திங், முதல்ல இது உண்மையா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கடவுள் எப்படி இருக்காங்க, நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரியான நமக்கு கடவுள் இருக்காங்க இல்லையா. ஒவ்வொரு மதமையும் ஒவ்வொரு கடவுளை பின்பற்றி நடக்கிறாங்க இல்லையா. எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த ரிலீஜனா இருந்தாலும் சரி, நீங்க ஏதோ ஒரு பாசிட்டிவ் சோர்ஸ் இருக்கு, நான் அதை நம்புறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. எப்படி பாசிட்டிவ் சோர்ஸ் இருக்கோ அதே மாதிரி அதோட ஆப்போசிட் பொலாரிட்டியான நெகட்டிவ் சோர்ஸஸும் இந்த உலகத்துல இருக்கதா செய்யுது. நெகட்டிவ் எனர்ஜிஸும் இருக்கதா செய்யுது, பாசிட்டிவ் எனர்ஜிஸும் இருக்கு, அட் த சேம் டைம் நெகட்டிவ் எனர்ஜிஸும் இருக்கு. இது ரெண்டுமே உண்மைதான். எப்படி உங்க மைண்ட் சில டைம் என் மைண்ட் எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப நல்லா போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி நம்ம மைண்டே சில டைம் இன்னைக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்கு, எனக்கு எது பண்றதுக்குமே மூட் இல்லை அப்படின்னு உங்க மைண்ட்லயே அந்த ரெண்டு பொலாரிட்டி வருது இல்லையா. சிமிலர்லி எனர்ஜிஸ்லயுமே அந்த ரெண்டு பொலாரிட்டி இருக்கு. நம்ம எலக்ட்ரிசிட்டியில பார்த்தோம்னா அதுல ரெண்டு பொலாரிட்டி இருக்கு. புரோட்டான்ஸ் பாசிட்டிவ், எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சொல்லுவாங்க, அதுலயும் ரெண்டு பொலாரிட்டி இருக்கு. எல்லாத்துலயுமே அந்த பொலாரிட்டி இருக்கிறது உண்மைதான். சரி, அப்ப அந்த எனர்ஜி தான் என்ன? இப்ப பாசிட்டிவ் எனர்ஜினா நம்ம கடவுள் அப்படின்னு சொல்றோம். அப்ப நெகட்டிவ் எனர்ஜினா அது வந்து மூவிஸ்ல எல்லாம் காட்டுற மாதிரி பேய் மாதிரியான விஷயங்களா, இல்ல வேற ஏதாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இதை இன்னும் எலாபரேட்டா சொல்றேன். சரி, இப்ப நம்மள சுத்தி ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கு இல்லையா, நம்ம அதை தான் வந்து ஆரான்னு சொல்றோம். இப்ப அந்த ஆரா ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது நம்மளோட எனர்ஜி. இப்ப பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி ஃபீல்டு நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ, நீங்க எந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா இருக்கீங்களோ அதை பொறுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்பவுமே ஹாப்பியா இருப்பேன், எனக்கு மைண்ட் என்னதான் பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும், தைரியமா இருக்கும், சோகமே வராது எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஆரா பாசிட்டிவா தான் இருக்கும். யூஆர் ஏபிள் டு ஹேண்டில் உங்களோட லைஃபோட டிஃபிகல்டிஸ், நீங்க ஹேண்டில் பண்றீங்க, உங்க ஆரா பாசிட்டிவா தான் இருக்கும். உங்க மூட் எப்பவுமே லிஃப்டட் அப்பா இருக்கு அப்படின்னா ஆரா பாசிட்டிவா தான் இருக்கும். இல்ல எனக்கு மூட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, எனக்கு கொஞ்சம் நெகட்டிவா ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க ஆப்போசிட் சைட் ஃபீல் பண்ணீங்கன்னா தென் உங்க ஆரால இம்பியூரிட்டிஸ் இருக்க சான்ஸ் இருக்கு, நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேயா? அப்ப எப்படி உங்க ஆரால இருக்கிற அந்த இம்ப்ரெஷன் சொல்றோமோ, சிமிலர்லி அதர் தென் ஹியூமன்ஸ் தேர் ஆர் செவரல் அதர் என்டிட்டிஸ் இன் த வேர்ல்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க இறந்து மேல போறாங்கனாலே அவங்களோட சோல் எல்லா இறக்குறவங்களோட சோலும் மேல போறது இல்ல. சில பேரோட மெமரிஸ் வந்து இங்கே ஹேங் ஆயிடுது, இங்க உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. மேபி அவங்களது ஒரு சடன் டெத்தா இருக்கலாம், இல்ல அவங்களது சூசைடல் மாதிரியான அவங்க ஆயுள் காலம் முடியறதுக்கு முன்னாடியான ஒரு டெத்தா இருக்கலாம், அவங்க மாட்டிக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான எனர்ஜிஸ் மாட்டுறாங்க இல்லையா. சோ அப்ப அந்த எனர்ஜிஸ் வந்து இங்க they are just in the air. So definitely அவங்க பாத்தீங்கன்னா நீங்க you can see the difference.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கிரேவ்யார்ட் போறோம், ஒரு சுடுகாடு போறோம்னா நம்ம மனசு ஒரு மாதிரி யூனோ அந்த ரொம்ப இன்ட்யூட்டிவா இருக்காங்கல்ல, ரொம்ப எனர்ஜி ஃபீல் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது சம்திங் லைக் தட். எனக்கு மூட் சரியில்லை, இன்னைக்கு இங்க போயிட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கூட அப்படி இருக்கும். சோ ஏன்னா அங்க இந்த மாதிரியான பொலாரிட்டியோட எனர்ஜி பாடிஸ் இருக்காங்க. சோ தே ஆர் கால்ட், அவங்களோட பாடிஸ் இங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கு இல்லையா, சோ அதை வந்து எனர்ஜி பாடிஸ்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான எனர்ஜி பாடிஸ் தே ஆர் ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் இன் த ஏர். சோ உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி எனர்ஜி பாடிஸ் இருப்பாங்க, பட் தே ஆர் லைக் பாசிட்டிவ் என்டிட்டிஸ். கடவுளோட எனர்ஜி இருப்பாங்க, சித்தர்களோட ஆன்மாஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி பாசிட்டிவ் என்டிட்டிஸ் இருக்கிறவங்களும் இருக்காங்க. சோ கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பாசிட்டிவான என்டிட்டிஸ் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் போறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அங்க நாங்க சித்தர்கள் பார்த்தோம். ரொம்ப ஒரு புகை மூட்டமா இருந்தா அங்க ஒரு சித்தரோட உருவம் மாதிரி இருந்தது. ஆனா அவர் வந்து பிசிக்கலா இல்ல, எங்களால முழு உடம்பு பார்க்கல, அதனால அவர் பிசிக்கலா இல்லைன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. சோ அதனாலதான் இப்ப அந்த மாதிரி கோயில் இல்ல அந்த திருவண்ணாமலை மாதிரியான சித்தர்கள் இருக்க ஸ்தலங்களுக்கு எல்லாம் நீங்க போகும்போது உங்களுக்கு அப்படியே பாசிட்டிவா தோணும். ஏன் அங்க அவங்களும் இருக்காங்க, எனர்ஜி ஃபார்ம்ல தான் அவங்களும் இருக்காங்க, ஆனா தே ஆர் பாசிட்டிவ் எனர்ஜிஸ். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன இடங்களுக்கு போகும்போது யூ கேன் ஃபீல் த தேர் ஓன் எனர்ஜி பாடி விச் ஆர் நெகட்டிவ். ஓகே, அதுதான் இப்போ ஸோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, அண்ட் அவங்களோட எனர்ஜி பாடிஸ். இதை பத்தி நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னன்னா, சோ இந்த எனர்ஜி பாடிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இன்னுமே முக்கியமா வேணும்னா இந்த எனர்ஜி பாடிஸ் பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும், அது நம்மள இம்பாக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இட் டஸ் இம்பாக்ட். இப்போ நிறைய மெடிடேட் பண்றவங்க, என்னோட மெடிடேஷன் செஷன்ஸ்ல நீங்க வந்திருக்கீங்க, இல்ல நிறைய மெடிடேட் பண்றவங்களை கேட்டீங்கன்னா நல்லா தெரியும். அவங்களுக்கு வந்து அட் ஒன் பாயிண்ட், அட் எவ்ரி பாயிண்ட் அவங்க மெடிடேஷன் பண்ற அவங்க ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில பாத்தீங்கன்னா அட் எவ்ரி பாயிண்ட் அவங்க வந்து நிறைய பாசிட்டிவ் சோல்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி, இன்னைக்கு என்ன தேடி ஏதோ வாராகியம்மன் வர மாதிரி இருக்கு, நிறைய இடத்துல நான் அவங்கள பாக்குறேன், அவங்க என்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ற மாதிரி இருக்கு, முருகர் வர மாதிரி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாபா சாய்பாபா வர மாதிரி இருக்கு, மகாவதார் பாபாஜியோட நிறைய விஷயங்கள் நான் திரும்ப திரும்ப கேள்விப்படுறேன், ஏதோ அவர் என்ன ரீச் அவுட் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இன்னும் டீப்பர் மெடிடேஷன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்கன்னா, அண்ட் இன்ஃபேக்ட் எங்களோட பஞ்சமி மெடிடேஷன், பக்தி மெடிடேஷன்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இன் தட் எங்களோட எல்லா மெடிடேஷன்லுமே நடக்கும். இன் தட் நீங்க டீப்பர் ஸ்டேட் போய் அந்த கடவுளோட உருவங்கள் பார்ப்பீங்க, அவங்களோட விஷன்ஸ் இன் மெடிடேஷன். ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி டு சி விஷன்ஸ் இன் மெடிடேஷன். ஸோ அதனாலதான் இதை நாங்க எனர்ஜி மெடிடேஷன் சொல்றோம். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த டிவைன் பிளெஸிங் இது நடக்குது. ஸோ அவங்கள பார்ப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தங்க பாசிட்டிவான ஸ்பிரிச்சுவல் பாத்துல, பக்தி பாத்துல போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு என்ன பண்றாங்க, இந்த பாசிட்டிவ் சோல்ஸ்ல அவங்களை தேடி வராங்க. ஏன் அவங்களோட ஆராவோட பொலாரிட்டியே பாசிட்டிவா மாறிட்டு இருக்கு, இவங்க எல்லாம் தேடி வராங்கன்றது அர்த்தம். சிமிலர்லி இப்போ ஒருத்தங்க பாத்தீங்கன்னா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நினைச்சு அவங்க அதுலயே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க, ஆர் ஏதோ ஒன்னத நினைச்சு அவங்க ஏதோ ஒரு ஹர்ட்ஃபுல்லான ஃபீலிங்கோட அவங்க கிரட்ஜ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல எல்லாரும் அவங்கள அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, தே ஆர் ஃபீலிங் ஹெல்ப்லெஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் ஓகே, இதெல்லாம் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்க ஆராவை எப்படி ஆக்கிடும், நெகட்டிவ் ஆக்கிடும். சோ உங்க ஆரா நெகட்டிவா இருக்கும்போது, சோ நம்ம ஆரா ஆர் நம்ம எனர்ஜி ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் என்னது, லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவா இருந்ததுன்னா நீங்க நெகட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணுவீங்க, நெகட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுவீங்க, நெகட்டிவ் என்டிட்டிஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. பாசிட்டிவா இருந்ததுன்னா யூ அட்ராக்ட் ஆல் த டிவைன் பீயிங்ஸ் அர்த்தம். சரிங்களா? சோ அப்ப நீங்க உள்ள எப்படி ஃபீல் பண்றீங்களோ அதை பொறுத்துதான் யூ அட்ராக்ட் தெம். நீங்க உங்க மைண்ட பாசிட்டிவ் ஆக்கிட்டீங்க, நீங்க அப்படியே கடவுள்கிட்ட நீங்க சரணடைஞ்சிட்டீங்க, நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பாத்துல போறீங்கன்னா உங்களோட ஆரா எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். நீங்க நினைச்சாலும் கூட உங்களால நெகட்டிவா ஃபீல் பண்ண முடியாது. யூ ஆல்வேஸ் ஃபீல் ஹாப்பி. சரிங்களா? சோ தட்ஸ் வை இப்போ நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும், சில பேர் வந்து அந்த டவுட்ஸ் இருக்கும், என்னோட பொண்ணு ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றா, அவளுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா தெரியல, அந்த மாதிரி எல்லாம் பயப்படுவாங்க. அண்ட் அந்த எலுமிச்சம்பழம் எல்லாம் சுத்தி போட்டா அதை தாண்டறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாம் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்களை பார்த்து உங்களுக்கு வியர்டா இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுனாலே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்க அந்த பீரியட்ல தே வேர் நாட் ஹாப்பி. அவங்க அந்த பீரியட்ல ஹாப்பியா இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க அந்த பீரியட்ல, அதாவது இது நீங்க நோட்டீஸ் பண்றதுக்கான முன்னாடி பீரியட் சொல்றேன்,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க நார்மலா இருக்காங்க, இல்ல ஒரு புது இடம் போறாங்க, அவங்க தனியா போறாங்க, அவங்களுக்கு அங்க ரொம்ப லோன்லியா இருக்கு, அவங்க அதை வச்சே டிப்ரெஸா ஃபீல் பண்றாங்க, என்கிட்ட யாருமே இல்ல பேசுறதுக்கு, அந்த மாதிரி ரொம்ப டிப்ரெசிவா ஃபீல் பண்றாங்க. இல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது, தே டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில், அதுலயுமே அவங்க நெகட்டிவா ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகும், அவங்களோட ஆரா நெகட்டிவ் ஆகும் அண்ட் தே ஸ்டார்ட் பிஹேவிங் லைக் அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ அந்த பிஹேவியர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பர்சன் வருது இல்லையா, ஸோ தட் இஸ் த main point you have to observe in them. So now coming to the next segment, symptoms என்ன இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களை இம்பாக்ட் பண்ணிருக்கு, ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இம்பாக்ட் பண்ணிருக்கு. See, I want to clarify again. இப்போ நெகட்டிவிட்டினா இட்ஸ் நாட் ஜஸ்ட் சம் அதர் நெகட்டிவ் என்டிட்டி வந்து அவங்களை ப்ரொசஸ் பண்ணிருக்கு அப்படின்றது அது மட்டும்தான் அர்த்தம்னா நோ. உங்களோட ஓன் எனர்ஜி ஃபீல்டே, உங்களோட யூஸ்வலான எனர்ஜி ஃபீல்டு ஒரு பாசிட்டிவா இருக்கு, இல்ல ஒரு நியூட்ரலா இருக்குன்றதை விட ரொம்ப நெகட்டிவா மாறி இருக்கு இல்லையா, உங்க எனர்ஜி ஃபீல்டே என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா உங்களை வேற ஒரு பீயிங்கா கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நீங்க பேசிக்கலி ரொம்ப ஒரு சாஃப்டான பர்சன், யாருக்கிட்டயுமே வந்து நீங்க அவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேச மாட்டீங்க அப்படின்னா, உங்களோட அந்த நெகட்டிவ் ஃபேஸ்ல வர அந்த அந்த சோகமா இருக்கட்டும், அந்த டிப்ரெஷனா இருக்கட்டும், அந்த விஷயம் உங்களோட ஆராவை நெகட்டிவா மாத்திடுது இல்லையா. அந்த நெகட்டிவா மாறின ஆரா இட் ஸ்டார்ட்ஸ் இன்டர்ன். இப்ப எப்படி உங்க மைண்ட்ல இருந்து வந்த விஷயம் உங்க ஆராக்கு போய் அவங்க எனர்ஜி ஃபீல் நெகட்டிவா இருக்கு. ஸோ அப்ப அந்த நெகட்டிவான எனர்ஜி ஃபீல் இன்டர்ன்ஸ் அஃபெக்ட்ஸ் யுவர் பாடி அண்ட் மைண்ட். அது என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா, அது ஒரு புது பர்சனாலிட்டியா உங்களை புஷ் பண்ண ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ த எனர்ஜெட்டிக் ரீசன் ஆஃப் ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு கூட சொல்லலாம். சோ அப்ப அது உங்களை ஒரு புது பர்சனா புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். யூ ஸ்டார்ட் பிஹேவிங் வியர்ட்லி. அதுலயும் இப்ப இது அவங்களால மட்டுமே நடக்கலாம், இல்ல தேர் மைட் பி லைக் சரௌண்டிங் எனர்ஜி ஃபீல்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியான எனர்ஜி ஃபீல்ட்ஸ் வந்து அவங்களை இம்பாக்ட் பண்ணி கூட அவங்கள நடக்க வைக்கலாம் இந்த மாதிரி. சரியா? சோ அப்ப பாத்தீங்கன்னா whatever that's being suppressed inside, அதை வந்து புஷ் அவுட் பண்ணி அவங்க வந்து டோட்டலா ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா மாறி நடந்துக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம், அவங்க டிஃப்ரெண்ட் பர்சனா நடந்துக்க ஆரம்பிக்கிறது. அண்ட் அதர் சிம்டம்ஸ் என்ன இருக்கும்னா, இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் பர்சனாலாம் ஆகல, அந்த அளவுக்கு உங்களை எதுவும் இம்பாக்ட் பண்ணல, ஆனா நீங்க நார்மலா தான் இருக்கீங்க, பட் யூ ஃபீல் சம்திங் இஸ் லைக் not good, something is not good around you. For example, நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஜெனரலாவே when one person is happy, they'll always feel lucky. எங்க போனாலும் எனக்கு லக்கியா இது நடந்துருது, அது நடந்துருது, இங்க கரெக்டா போனேன், எனக்கு கரெக்டான டைம்ல நான் பஸ் புடிச்சிட்டேன், பஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எனக்கு ஐ இன்வெஸ்டட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு இப்ப நல்லா போகுது அப்படின்ற பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாத்துலயுமே அவங்க லக்கியா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இப்ப இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி உங்க எனர்ஜியில இருக்கு அப்படின்னாலே நீங்க அன்லக்கியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் எது பண்ணாலும் எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, சம்திங் இஸ் ராங், நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டோம் எனக்கு அவுட்கம் வரல, என்னதான் பிரச்சனைனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. அவுட்கம்ஸும் நெகட்டிவா வர ஆரம்பிக்கும். இது அண்ட் உங்க வீட்லயே வந்து இப்ப நீங்க யூ ஆர் அன் எனர்ஜி சோர்ஸ். நீங்க ஒரு வீட்ல இருக்கீங்கன்னா நீங்களே அங்க இருக்கிற எனர்ஜி சோர்ஸ். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க உங்ககிட்ட இருந்து அந்த எனர்ஜி வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்பீங்க. சோ அதனாலதான் நான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே ஒரு வீட்ல ஒருத்தவங்க மெடிடேட் பண்றாங்கன்னா கூட அவங்க கிட்ட இருந்து எமிட் ஆகிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்ன ஆகும், அவங்க வீடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். சோ அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கே. ஒருத்தவங்க ஒரு ரூம்ல பர்டிகுலர் ரூம்ல உட்காந்து மெடிடேட் பண்றாங்க, அவங்க பூஜை ரூம்ல உட்காந்து மெடிடேட் பண்றாங்கன்னா அவங்க பூஜை ரூம்குள்ள நுழைஞ்சாலே உங்களுக்கு அப்படியே எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுது தெரியும், ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்னு. ஈவன் இன்ஃபேக்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எங்க வீட்டுக்கு வந்த ஒருத்தங்க அவங்களே பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே எனக்கு பாசிட்டிவா இருந்தது, அண்ட் உங்க பூஜை ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே டோட்டல் ஷிஃப்ட் ஆஃப் எனர்ஜி ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அன்லக்கிலி என்னன்னா, அவங்களுக்குமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இம்பாக்ட் இருந்திருக்கு, அவங்களுக்கும் நடந்தது. ஒரு சில விஷயம் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம அவங்க கரெக்டான ஒரு ரூட்ல கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தாலும் சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தன் தப்பா வண்டி ஓட்டிட்டு வந்து அவங்க வண்டியை இடிச்சிருக்காங்க. யூசி எல்லாமே ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் மாத்தி மாத்தி வர்றது, அண்ட் காலையில ஏஞ்சாலே உங்களுக்கு எந்திரிக்கவே முடியாம ஏதோ டல்லா இருக்கிறது, மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டுட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே யூ ஆர் டெஃபினெட்லி ஹேவிங் நெகட்டிவ் எனர்ஜி இம்பாக்ட் இன் யுவர் ஆரா. அது என்டிட்டி இம்பாக்ட் அளவுக்கு இல்லைனாலும் உங்க ஆரால நெகட்டிவிட்டி கனெக்ட் ஆயிருக்குன்றது அர்த்தம். சரிங்களா? சரி, இப்ப இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது? இது இருக்கு, திஸ் இஸ் தேர் அப்படின்றது தெரியுது. அண்ட் இது நான் எப்படி எந்த ஸ்டெப் எடுத்து ஓவர் கம் பண்றதுன்னா, இது எனர்ஜி பேஸ் பண்ண விஷயங்கள்.
ஓவர் நைட்ல இன்ஸ்டன்டா எனக்கு மாறணும்னா எதுவுமே மாறாது. இன்ஸ்டன்டா ஒர்க் ஆகிற எந்த விஷயமும் நிலையா இருக்காது. அதுதான் வந்து ஃப்ராங்கான விஷயம். அப்போ இது நீங்க மாத்துறதுக்கு ஒவ்வொரு த வயல் நீங்க எப்படி அந்த நெகட்டிவிட்டி கலெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. அப்ப அந்த ஒவ்வொரு த வயல் நீங்க நெகட்டிவிட்டியை லூஸ் பண்ணிட்டு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் அட்ராக்டிங் பாசிட்டிவான விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்க மனசுல இருந்து அந்த விஷயத்த ஆரம்பிங்க. யார் மேலேயாவது நீங்க வந்து ரொம்ப கிரட்ஜ் ஹோல்ட் பண்றீங்க, உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து இவ்வளவு கெட்ட விஷயம் செஞ்சுட்டாங்க, அதுக்கு நீங்க கிரட்ஜ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல லெட் இட் கோ. அந்த கிரட்ஜ் எல்லாம் விடுங்க. வேண்டாம், எனக்கு யார் மேலயும் எந்த நெகட்டிவ் ஃபீலிங்கும் வேண்டான்றத முதல்ல ரியலைஸ் பண்ணுவீங்க. லெட் கோ ஆஃப் இட். அதை நீங்க ஃபுல்லா விட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்ட் ப்ரொமோட்டிங் த ஃபீலிங் ஆஃப் லவ் ஃப்ரம் வித்தின் யூ. எல்லாத்துக்காகவும் நேச்சரை பார்த்து எவ்வளவு நல்லா இருக்கு நேச்சர் அப்படின்னு நேச்சரை லவ் பண்ணலாம். கடவுள் கிட்ட உங்களோட டிவோஷன் காட்டலாம். கடவுள் கிட்ட த ஹைட்ஸ் ஆஃப் லவ் இஸ் கால் டிவோஷன். அதை நீங்க கனெக்ட் பண்ணலாம். அதனாலதான் நாங்க எங்க மெடிடேஷன் பேரே பக்தி மெடிடேஷன் வச்சிருக்கோம். ஸோ அந்த டிவோஷன் கூட நீங்க கனெக்ட் பண்ணும்போது when you think about God, காட நினைச்சு நீங்க திங்க் பண்ணிட்டே அவங்க கிட்ட வந்து நீங்க எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான ஒரு டிவைன் பீயிங், எனக்காக நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட நீங்க டிவோஷன் காட்ட ஆரம்பிக்கும் போதே நீங்க அவங்களோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. யூ வில் ஸ்டார்ட் சேனலிங் தேர் எனர்ஜி. சரிங்களா? அது நீங்க பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 விஷயம். ஃபர்ஸ்ட் இன்டர்னலா ஹீலிங் யுவர் செல்ஃப், அண்ட் செகண்ட் ஒன் ஸ்டார்டிங் டு சேனல் டிவைன் எனர்ஜி. ஓகேயா? தேர்ட் ஒன் உங்க வீட்டை கிளென்ஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணலாம். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், நிறைய கிளென்சிங் டெக்னிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். சேஜ் இருக்கு இல்லையா, அந்த சேஜ் லீவ்ஸ் அதை பர்ன் பண்றது, அகர்பத்தீஸ் போட்டு விடுறது. ஸோ அது ஏர் கிளென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் எல்லா ரூம்லயும் வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஜென்ரேட் பண்ற மாதிரியான கடவுளோட படங்கள் வைக்கிறது எல்லா ரூம்லயும் நீங்க வச்சுக்கோங்க. எந்த ரிலிஜனா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எல்லா ரூம்லயும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டு ஸோ நீங்க யாராவது ஒருத்தங்க வீட்டுல அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்க மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் அது உங்க வீட்டையே ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் ரொம்ப மைல்டரான விஷயங்கள். பட் இது லாங்கர் ரன்ல சின்ன சின்ன விஷயமா தான் தெரியும். லாங்கர் ரன்ல இது உங்களோட எனர்ஜி அரௌண்ட் யூ இன் எனிவேர், உங்களோட வீட்டுல இருக்க எனர்ஜி, உங்களை சுத்தி இருக்க எனர்ஜி எல்லாத்தையுமே எனர்ஜி ஷிஃப்ட் பண்ணும். ஓகே, இதெல்லாம் தாண்டி நீங்க ரொம்ப பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் இருக்க மாதிரியான இடங்கள் விசிட் பண்றேன். நான் சொன்ன திருவண்ணாமலை, கிரிவலம் அதெல்லாம் சொன்னலையா, ரொம்ப பாசிட்டிவ் பொட்டென்ஷியல். சித்தர் சமாதிகள் பாசிட்டிவ் பொட்டென்ஷியல். கோயில்கள், ரொம்ப பழைய கோயில்கள் போய் பாருங்க. அது அண்ட் இல்ல இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கேஸா இருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கேஸா இருக்குன்னா அதுக்குன்னு ஃபேமஸான கோயில்கள்லாம் இருக்கு. கேரளால இருக்க டெம்பிள்ஸ், பகவதி அம்மன் டெம்பிள்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நீங்க போய் பார்க்கும்போது அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இதை வச்சு ஹேண்டில் பண்றாங்க. see again, if you see, இதுலயுமே ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கு. சம்டைம்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் லைக் இட் இஸ் ஜஸ்ட் அவங்க மைண்டுக்குள்ள இருக்க ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி எனர்ஜி இம்பாக்டே இல்ல, ஜஸ்ட் அவங்களே நெகட்டிவா அவங்க ஆரால நெகட்டிவிட்டி தேக்கி வச்சதுனால மைண்ட்ல நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்காங்கன்றது கூட இருக்கலாம். அப்ப நான் சொல்ற விஷயம் ஃபாலோ பண்ணாலே அதுவே போதும் உங்களுக்கு. சரிங்களா? So hope this is clear for you. Thank you so much.